தீபிகா மேடத்தோட உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மோசமான முகத்தை யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த தீபிகா மேடம் மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. மல்லிய கோவமா பார்க்குறாங்க. இன்னும் பயங்கர ஒரு வெறியோட பார்க்குறாங்க அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்போ வெண்பா, அதாவது தன்னோட பொண்ணு வயசுல இருக்கக்கூடிய வெண்பாவுக்கு இப்படி ஒரு கொடுமைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு கோவத்துல இந்த தீபிகா மேடத்தை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தீபிகா மேடம் இப்படி, அதாவது இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவள் ஆயிடுச்சு. இப்போ தீபிகா மேடம் மட்டும் இல்ல, அடுத்ததா இப்போ ஐஷியும் இப்போ தன்னோட அம்மா எப்படியோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு முகத்தை வெளியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க நம்ம வெண்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வெண்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஐஷு இப்ப கடைசியில வெண்பாவோட அந்த அதாவது கடத்தல்லையும் இப்படி சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ மோசமான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாராலையுமே கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இப்போ நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய கான்பிடென்டோட இருக்காங்க. எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாத்திரணும், எந்த எல்லைக்கும் போய் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு ரொம்ப நேரம்லாம் கிடையாது. வெண்பாவை என்ன மோட்டிவ்னால கடத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே, அதாவது இவங்களுக்கு எல்லாமே ட்ராப் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தீபிகா தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா. இவ்வளோ கொடூரமா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு அதாவது வெண்பாவை காணோம், வெண்பாவை கடத்திட்டாங்க, அவங்களோட கார் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீட்டெயிலா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அந்த காரை தேடி போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன, அந்த கார்ல இருந்து மாறி வெண்பாவை வேற ஒரு கார்ல வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, 2 மணி நேரம் கழிச்சு விட்டுற சொல்லியிருக்காங்க. அதனால வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. ஆனா வெண்பாவோட கனவுக்கு, வெண்பாவோட லட்சியத்துக்கு, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஒரு சவால் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்துல இருந்து இப்போ நம்ம மல்லி என்ன பண்ண போறாங்க, அதாவது வெண்பா 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் 100 மீட்டர்ல ஓடி ஜெயிச்சிருப்பேன், நான் சாம்பியன் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ நம்ம மல்லி இத பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப தொடங்க போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம மல்லியும் விஜயும் ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வெண்பாவுக்கு இப்போ ஆல்ரெடி ஆபத்து அப்படிங்கிறதுனாலயும் சரி, அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு வெண்பாவ கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல வெண்பாவோட கையில ஒரு வாட்ச கட்டி விட்டாங்க. அதாவது அதுல இருந்து லொகேஷன் ஷேர் ஆயிட்டே இருக்கும். வெண்பா எங்க போறாங்க, எங்க வராங்க இப்படின்றது எல்லாமே. அதுவும் இல்லாம இந்த தீபிகா மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம தான் அந்த ஒரு விஷயத்தையே செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இவ்ளோ சீக்கிரம் கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு தோணுது, இந்த மாதிரி வெண்பாவோட கையில ஏற்கனவே ஒரு வாட்ச் கட்டி இருக்கு. அதுவும் இல்லாம வெண்பாவை காப்பாத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். இந்த ஆப்பை ஓபன் பண்ணா இப்போ வெண்பா எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வெண்பாவை பாக்குற வரைக்கும் கண்டிப்பா நம்ம மல்லிக்கு உயிரே வராது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வெண்பாவை காப்பாத்தி ஆகணும், அது மட்டும் தான் அவங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, மத்த எதுவுமே இல்ல. ஆனா அதே சமயத்துல இப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரி மூலியமா இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த தீபிகா மேடம் தெரிஞ்சுக்க போறாங்க. ஆனா இப்போ நம்ம மல்லிக்கு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு இங்க என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதாவது தீபிகா மேடம்னாலதான் இது பிரச்சனையும், அதுவும் இல்லாம நம்ம தீபன் சார் இந்த மாதிரி இதை நம்ம சும்மா விடக்கூடாது, என் பொண்ணு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் வெறி இருக்கு. அதாவது வெண்பாவை ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறா, பிரச்சனை கிடையாது. ஆனா அதே சமயத்துல தீபிகா ரொம்ப தப்பா மோட்டிவ் பண்ணி இப்போ கடைசியில வெண்பா இல்லாமலே இந்த 100 மீட்டர்ஸ்ல ஐஷுவை ஜெயிக்க வைக்க பாக்குறா. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அதே மாதிரி வெண்பா இந்த 100 மீட்டர்ஸ்ல கலந்துக்கணும், அதுக்காக சீக்கிரமா வெண்பாவை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா
இன்னும் 1 மணி நேரத்துல அந்த 100 மீட்டர்ஸ் போட்டி வந்து தொடங்க போகுது. அந்த ஒரு காரணத்தினால இப்போ வந்து எல்லா இடத்தும் தேடிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. இந்த மாரி வந்து இங்க தான் எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில நம்ம மல்லி இருந்துட்டு போய் வெண்பாவ எப்படியோ ஒரு வழியா காப்பாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. கடைசியில வந்து வெண்பாவ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு உயிரே வந்துச்சு. ஓடி போய் வந்து வெண்பாவ வந்து கட்டி புடிச்சு கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. "உனக்கு எதுனா ஒண்ணு ஆயிருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே நானும் செத்துருப்பேன் வெண்பா. உன் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? விஜய்க்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கரமா கதறி அழுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தீபன் வந்து சொல்றாரு. அதாவது இந்த மாரி வந்து போட்டியில கலந்துக்கிட்டே ஆகணும். கண்டிப்பா விடவே கூடாது. எந்த எல்லைக்கும் இந்த தீபிகா போறதுக்கு துணிஞ்சுட்டா அப்படின்னா, அதாவது என் பொண்ணுக்கு வந்து ஐஷுக்கு வந்து இது உண்மையான வெற்றி கிடையாது. உண்மையான வெற்றி அதாவது வெண்பா கூட ஓடி ஜெயிக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ வெண்பா வந்து ஜெயிச்சா அப்படின்னா, வெண்பாவ வந்து அங்க ஓட விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஐஷு வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவா. அவளுக்கு முதல்ல புரிய வைக்கணும். இல்லன்னா அவங்க அம்மா மாதிரியே வந்து ஆயிடுவா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லியும், தீபன் இவங்க 2 பேருமா சேர்ந்து, அடுத்ததா விஜயும் வந்து சிறப்பான சம்பவம் தான் ஆகுது. இவங்க 3 பேரும் சேர்ந்து வெண்பாவ கூட்டிட்டு போய் தீபிகா கண்ணு முன்னாடி நிறுத்துனாங்க. தீபிகாவுக்கு அப்படியே வந்து செருப்பால அடிச்ச மாரி ஆகுது. ஏன்னா இவ்ளோ பண்ணியுமே கூட, இந்த வெண்பாவ மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்து 100 மீட்டர்ஸ்ல வந்து ஓட விட்டுட்டாங்களே! அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அப்படியே சரியான வெக்ஸ் ஆயி போய் கிடந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வந்து எது நிஜம், எது நிழல் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே ஐஷுக்கும் புரிய வைக்க போறாங்க. இந்த தீபிகா வந்து என்னதான் கோவமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து விட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.